ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஸ்டோரி. நான் கேட்ட பிறகு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ஒரு தாயோட வயிற்றுக்குள்ளே 2 குழந்தைங்க பேசிக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு குழந்த கேட்குதான் செகண்ட் குழந்தைக்கிட்ட, டெலிவரிக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்குது, நீ நம்புறியா அப்படின்னு. அதுக்கு செகண்ட் குழந்தை சொல்லிச்சான், அஃப்கோர்ஸ் நான் நம்புகிறேனே. அதுக்கான தயாரிப்பாக கூட இருக்கலாம். நம்ம இங்கே இருக்கிறது வந்து அதுக்கான தயாரிப்பாக கூட இருக்கலாம். வெளியே போய் நம்ம எப்படி இருக்கணுன்றதுக்கான தயாரிப்பு கூட இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை சொல்லுதான், என்ன தயாரிப்பாக இருக்க போகுது? அபத்தமாக இருக்குதே நீ பேசுறது. அது என்ன தயாரிப்பாக இருக்க போகுது? வெளியே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு? அதுக்கு செகண்ட் குழந்தை இருந்துச்சா, மேபி நம்ம காலால் நடக்கலாம், நம்ம வாயால் சாப்பிட்லாம். இங்கே உணராத உணர்வுகள்லாம் வெளியே போனால் நிறைய உணர்வுகள் இங்கே இல்லை. உணரப்படாத உணர்வுகள்லாம் வெளியே போனால் நம்ம உணரக்கூட வேண்டியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு செகண்ட் குழந்தை சொன்னிச்சான், அது என்ன நீ சொல்கிறதே ஒரு அபத்தமாக இருக்குது, எப்படி அது மாரிலாம் நடக்கும்? முட்டாள்தனமாக இருக்குது, நீ பேசுகிறது எல்லாமே முட்டாள்தனமாக இருக்குது. அது எப்படி நம்ம கால் நடக்க முடியுமா? நம்ம வாயால் சாப்பிட முடியுமா? அப்போனா என்ன, நம்ம தொப்புள் கொடியோடைய நம்மளுக்கு வர தொப்புள் கொடியோட தான் நியூட்ரிஷன் வருது. அதையும் நம்ம வெளியவே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தொப்புள் கொடியோட தான் நம்ம போகிறோமா, வாழ போகிறோமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு செகண்ட் குழந்தை சொல்லிச்சான், தொப்புள் கொடி நம்மளுக்கு தேவைப்படாமே இருக்கலாமே, மேபி வெளியே போனால் நம்மளுக்கு அந்த தேவைப்படாமல் போகலாமே அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ நீ என்ன சொல்ல வர? நீ இதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் லைஃப் இருக்குதுன்னு சொல்கிறியா? நீ லைஃப் இருக்கா? தட் இஸ் எண்ட் ஆஃப் தி லைஃப் தானே. டெலிவரின்றது நம்ம லைஃபோட முடிவு தான். ஏன்னா நம்மளை வந்து டெலிவரிக்கு அப்புறம் இந்த டார்க்னஸ்ஸு, இந்த சைலன்ஸ், இதெல்லாம் நான் மறந்து போய் ஒன்றுமே இல்லாமல் போகுது. அவ்வளோதான். டெலிவரிக்கு அப்புறம் அவ்வளோதான், அதுதான் எண்ட் ஆஃப் தி லைஃப், அவ்வளோதான், அதுமாரி தான் இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கு செகண்ட் குழந்தை சொல்லிச்சான், இல்லை, நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நம்ம அம்மாவை நம்ம பார்க்கலாம், அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. நம்ம அம்மாவை நம்ம பார்க்கலாம், நம்ம அம்மா வந்து நம்மளை பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறமா ஷீ வில் டேக் கேர் ஆஃப் அஸ், வில் பி மீட்டிங் அவர் மாம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மதரா, அம்மாவா, என்ன நீ சொல்கிற? நீ அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, மதர்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, வெதர் ஷி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான் ஃபஸ்ட் குழந்தை. அதுக்கு செகண்ட் குழந்தை சொல்லிச்சா, எஸ், அவங்க இருக்கலாமே, அம்மான்றவங்களுக்கு இருக்கலாம், நம்ம பார்ப்போம், நம்ம வெளியே போனோன்னே அவங்க நம்ம பார்க்கலாம். உனக்கு அப்படி தோணுச்சா? நீ வந்து நம்ம வந்து அவங்க இருக்கிறதே அவங்களுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிச்சான், எங்கே இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு. அவங்க நம்ம சுற்றி எல்லாமே தான் இருக்காங்க. ஷீ இஸ் அரவுண்ட் அஸ் அப்படின்னு சொல்லிச்சான். செகண்டு, அரவுண்ட் அஸ்ஸா? ஆமாம், நம்மளை சுற்றியும் இருக்கிறாங்க அவங்க, நம்மளே அவங்கக்குள்ளே தான் இருக்கிறோம். இந்த உலகம், நம்ம இருக்கிற இந்த உலகம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அவங்களால தான். நம்ம வாழ்கிற இந்த உள்ளுக்குள்ளே இருந்து வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோமே. வி ஆர் வித்தின் ஹர் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு இது ஃபஸ்ட்டு குழந்தை சொல்லிச்சான், என்னால் அது உணர முடியலையே, என்னால் அதை உணரவே முடியல, என்னால் பார்க்க முடியல, என்னால் உணர முடியலையே அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு செகண்ட் குழந்தை சொல்லிச்சான், உன்னால் முடியும். எப்போ நீ ரொம்ப சைலண்ட்டாக, உன்னறியாமையே ஒரு ஆழ்ந்த சைலண்டில் அமைதியாக நீ இருந்து பாரு, அவங்களோட லவ்வபுள் வாய்ஸ் உனக்கு கேட்கும், அவங்களோட குரலை நீ கேட்ப. நீ உன்னோட ஆழ்ந்த சைலண்டில் இரு, மேலே இருந்து அவங்க அன்பாக பேசுகிற வார்த்தைகள் உன் காதில் விழும், அது நீ உணர்வ. எவ்வளோ அருமையான கதை இல்லைங்க? உண்மையிலே நான் ரொம்ப பூரிப்பாயிடுச்சு அந்த கதை கேட்கும் போது. இஃப் தேர் இஸ் அ கிரியேஷன், தேர் இஸ் அ கிரியேட்டர். எனக்கு உண்மையிலே
இதுவும் அதுவும் கம்பேர் பண்ணும்போது எல்லா இதுலேயும் சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஈவன் கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்துஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை வந்து சும்மா ஒரு டெம்பரவரி தான். இனிமே நம்ம இறந்த பிறகு நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் இன்டர்னல் லைஃப். நான் கேள்விப்பட்டது அப்படி தான். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் யாரெல்லாம் இதை கேட்குறீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு இன்னும் என்னென்ன இதுவோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் என்னால். உங்களுக்கும் அதான தோணும். நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது இதில். என்ன இது மதமோ அதுவோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை டெம்பரவரி. அதுக்கப்புறம் நம்ம போகிற வாழ்க்கை தான் இன்டர்னல் லைஃப். கரெக்டா? நீ இங்கே என்ன கட்டுறியோ அது அங்கே கட்டப்பட்டிருக்கும். நீ இங்கே என்ன அவிழ்க்கிறியோ அது அங்கே மேலே அவிழ்க்கப்பட்டிருக்கும்னு பைபிளில் போட்டிருக்கு. எனக்கு என்னமோ இது ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை இதில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. மீண்டும் பார்க்கலாம். பாய்.